இது என்னங்க? கொலுசு மாலை. உனக்காக திருவிழாவில் வாங்கினது. அன்னைக்கு நடந்த சண்டையில எல்லாம் செதறி போச்சு. 4-5 மணி தான் எனக்கு கிடைச்சது. உன்னோட சிரிப்பு சத்தம்னு இத்தனை நாளா இதை சேர்த்து வச்சிருந்தேன். நான் வந்து தங்கத்துல தாலி செஞ்சு போடுற வரைக்கும் இந்த வெள்ளி தாலிய நீ வச்சுக்க. இருக்காரு. அங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு அவரை தேடி பாம்பே போனாரு. போனதும் லெட்டர் எழுதினாரு. நானும் பதில் லெட்டர் எழுதினேன். ஆனா நான் எழுதின எந்த லெட்டருக்கும் அவர்கிட்ட இருந்து பதிலே வரல. லெட்டருக்கு பதிலா அவரோட ஃப்ரெண்டு தான் வந்தாரு. ஐயோ பார்த்தேன். சூடு ஜாஸ்தி ஆகுமா? எப்படிமா லெட்டர் வரும்? நீ அவனுக்கு எழுதின லெட்டர் எல்லாத்தையும் துரையோட அப்பா உங்க போஸ்ட் ஆபீஸ்ல வாங்கி கிழிச்சு போட்டிருக்காரு. அவன் உனக்கு எழுதின லெட்டருக்கும் அதே கதிதான் நடந்திருக்கு. துரைய திரும்பி வர சொல்லி அவங்க அப்பா லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விவரமும் எங்களுக்கு தெரிஞ்சது. கடல் தாண்டி மலை தாண்டி ராவண சீதையை கடத்திட்டு போய் சிறை வச்சப்போ ராமர் எந்த லெட்டர் போட்டாரு? சீதை அவ்வளவு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கு. ராம வருவான்னு சீதை காத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் நமக்கு ராமாயணம் கிடைச்சது. உண்மைன்னா என் ஃப்ரெண்டு துரை வருவான்னு நீ காத்துக்கிட்டு இருக்கிறதான் காதலுக்கு இன்னொரு ராமனு சீதையை கிடைக்க போறாங்கம்மா. இது சத்தியம். அவர் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா என்கிட்ட வந்து சேரணும்னு விநாயகருக்கு பூஜை பண்ணேன். தினமும் 108 குடம் தண்ணி ஊத்துனேன். அம்மா, சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. வேலை பார்க்க போன இடத்துல முதலாளி பொண்ணுக்கும் அவருக்கும் ரொம்ப சிநேகிதமாயிடுச்சான். அப்பாவுக்கு லெட்டர் வந்துருக்கு. ஊரு விட்டு ஊரு போன உடனே ஒரு நினைப்பே இல்லாம போயிடுச்சு. காலம் பூராவும் அவர் வரத்துக்காக நான் காத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அவரை பத்தி கடைசியா சொன்ன தகவலை தான் என்னால தாங்கிக்க முடியல. பாம்பேல துரைக்கு கல்யாணமாய் குழந்தைய இருக்கு. பெண் குழந்தை. ஓ ஞாபகமா கவிதான்னு பேர் வச்சிருக்கான். சொன்னா நீ நம்ப மாட்டேன். அழைப்பு இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கான். இனிமேலாவது உன் மனசை மாத்திக்க. அவர் வருவாருன்னு காத்துட்டு இருக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். அவர் கூட வாழவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் வாழ்ந்தது போதும்னு கிணத்துல குதிச்சுட்டேன். இப்ப நான் உயிரோட இருக்கிறத அவரோட நினைப்பு மட்டும்தான் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு பாம்பேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்களும் அடிக்கடி பாம்பே போயிட்டு வருவீங்கன்னு சொன்னீங்க. எனக்காக ஒரு தடவை அங்க போய் அவரை பார்த்துட்டு வருவீங்களா? எங்க பேச மாட்டேங்கிறீங்க? உங்களால போக முடியாதா? முடியுங்க. இது என்ன ஈஸியான விஷயம் தானே இல்லடா? நீங்க தான் ரொம்ப லேட்டா சொல்லிட்டீங்க. கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவரோட பழைய அட்ரஸ் இருந்தா கொடுங்க. நாங்க ஆஞ்சநேயர் மாதிரி பறந்து போய் பார்த்துட்டு அவரை கையோட தோல்ல உட்கார வச்சு தூக்கிட்டு வந்துடுறோம். இல்லடா? ரமேஷ், பாம்பே ப்ரோக்ராம் விஷயமா நம்ம கச்சேரி மேனேஜர் பேசியிருந்தாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி பாம்பேக்கு நான் டிக்கெட் போட சொல்லு. கவிதாக்கா, உங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்கான். போஸ்ட் ஆபீஸ்ல சொன்னாங்க.
ஹலோ, நான் கல்யாண் பேசுறேன். ஆ, சொல்லுங்க. அவர் பாத்துட்டீங்களா? அவர் பக்கத்துல இருக்காரா? அவர்கிட்ட கொடுங்களேன், நான் அவர் கூட பேசணும் ப்ளீஸ். இல்லைங்க, இப்பதான் நாங்க பாம்பே வந்து சேர்ந்தோம். அதை சொல்லதான் போன் பண்ணேன். நாளைக்கு தான் அவரை பார்க்க போறோம். பார்த்துதான் அவர் உங்ககிட்ட பேச சொல்றேன். எங்க டெலிபோன் நம்பர் கொஞ்சம் எழுதிக்கிறீங்களா? அவசரத்துக்கு நீங்களும் பேசலாம். சரிங்க, இந்த நம்பரை கொஞ்சம் நோட் பண்றீங்களா? அப்ப நான் வச்சிட்டுங்களா? சரி, வச்சிடுறேங்க. இந்தாம்மா. என்னவா நண்பா? போன் எடுத்ததும் அவரை பார்த்துட்டீங்களா, அவர்கிட்ட கொடுங்க, நான் பேசணும்னு என்ன துடி துடிக்குது, என்ன படபடக்குது. அந்த பொண்ணுக்கு அவன் மேல எவ்வளவு அன்புடா. உண்மையிலே தோற லக்கியஸ்ட். அவன் லக்கியஸ்ட். நீ எதுக்கு நண்பா சம்பந்தமே இல்லாம யாரையோ தேடி நாம இவ்வளவு தூரம் வரணும்? உன் கை நுழைய முடியாத சட்டைன்னு ஆயிப்போச்சு. அத்தோட அதை மறந்துட்டு உனக்குன்னு ஒரு நல்ல புது சட்டை வாங்கி போட்டுக்க ஆசைப்படணும். அதான புத்திசாலித்தனம். உடம்பு மறைக்கிற சட்டைன்னா எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் நண்பா. உடம்புக்குள்ள இருக்க மனச அப்படியெல்லாம் மாத்த முடியாது. ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்கத்தாண்டா நம்ம கிளம்பி வந்தோம். கவிதாவை பார்த்து பேசி பழகி கல்யாணமே பண்ணிக்க முடியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா நான் காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நண்பா, உன் மனசுல காதல் இருக்குன்னு சொல்ற, அந்த துரையை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்ற. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா போயிருவாங்க. அத்தோட உன் சந்தோஷம் சேர்ந்து போயிடாதா? கழுத்து பொண்ணு காக்கா குத்தும் போது எருதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி காதல் நம்மளை கத்தியால குத்தி காயப்படுத்தும் போது கூட மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இருக்கத்தாண்டா செய்யும். சிரிச்சுக்கிட்டு அழுகிற சந்தோஷம் காதல் மட்டும்தான் நண்பா. உன் மனசுல இவ்வளவு காதல் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியவா போகுது? வேண்டாம் நண்பா. ஒரு பொண்ணை பார்த்த உடனே வர்றது 100% காதல். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் பொழுதே 50% காதல் போயிடும். நானும் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே மறுபடியும் 25% காதல் போயிடும். காதலிச்ச 2 பேர் சேர்ந்து வாழும்பொழுது 25% தான் காதல் வாழும். சேர்ந்த காதலுக்கு 25 மார்க், சொன்ன காதலுக்கு 50 மார்க், சொல்லாத காதலுக்கு தான் நண்பா 100க்கு 100 மார்க். इवंग दोरंगरवरा पाकनो ऊपर अजमल भाई का पास पूछ लो। अजमल भाई कौन है? हमारा हाउस ओनर ऊपर है। ऊपर? अच्छा मैम साहब மேலே ஏண்டா வாடா. आप लोग कौन है? अजमल भाई कहाँ? बापा नमाज गया है। अजमल भाई नमाज பண்ண மசூதிக்கு போயிருக்காராம். இவங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. கேட் டவுன் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. அப்பா வந்து அவசியம் சந்திக்கணும்னு சொல்லுங்க. अच्छा बोल तुम भाई। நீங்க தான் தமிழ்நாட்டுல இருந்து தேடி வந்தவங்களா? நீங்க? பாய், அஜ்மல் பாய். வாங்க பாய். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். வாங்க நண்பா. நண்பா, பாய் வந்துட்டாரு. நல்ல வேளை, அவருக்கு தமிழ் நல்லா தெரியுது. வணக்கம் பாய். இந்த போட்டோல இருக்கவரு துரன் பேரு. தமிழ்நாட்டுக்காரர் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல தான் தங்கி இருந்தாரு. இப்ப அவர் எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாரு? அவருக்கு என்ன வேணும்? நாங்க சொந்தக்காரங்க பாய். ஆமாங்க. என்ன சொந்தக்காரங்க? நம்ம சொந்தக்காரனுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம்னா கூட இருந்து ஆறுதல் சொல்றோம் சொந்தக்காரன். நமக்கு வேண்டியவனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட இருந்து கை தூக்கி வரவன் சொந்தக்காரன். அவன் ஊர் விட்டு போகும்போது ஓடி ஒளிஞ்சிட்டு சொந்தக்காரங்க இன்னைக்கு உலகத்தை விட்டே போனதுக்கு அப்புறம் இப்ப தேடிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன சொல்றீங்க பாய்? உள்ளூர்ல பழைக்க முடியாதவன் வெளியூர்ல போய் அப்படி என்னடா சாதிக்க போறேன்னு சொந்தக்காரல எவனாவது ஒருத்தன் கேட்டிருந்தா பாம்பேல வந்து அவன் ஏன் அனாதையா சாகுறான்? சொந்தமா சம்பாதிக்கணும், சொந்த கால நிக்கணும்னு நினைச்ச தங்கமான பிள்ளையா தூர பாம்பேக்கு வந்ததுல இருந்து என் வீட்டுல தான் தங்கி இருந்தான். ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாயா. அவன் தனக்காக கஷ்டப்பட்டதும் இல்லாம கூட ஃப்ரெண்ட்ஸுகளையும் சேர்த்துட்டு அவங்களுக்காக கஷ்டப்பட்டாயா. வெளிநாட்டுல வேலைக்கு போறதுக்காக ஏதோ ஒரு கம்பெனி நம்பி பணம் கட்டினாயா. அந்த கம்பெனிக்காரங்க இவரை ஏமாத்திட்டதுனால இவன் யாரையோ கூட்டு போய் யாரையோ அங்க அடிக்க, அவனுக்கு பதிலுக்கு யாரையோ கூட்டு வந்து இவன் அடிக்க ஒரே பிரச்சனை. 4 நாள் கழிச்சு பார்த்தா ஆளை கூட நடு ரோட்ல புணமா போட்டு போயிட்டாங்க. துறை அனாத புணமா கிடந்தான். உள்ளூர்ல பழைக்க முடியாத ஒரு பொழப்பு
வெளியூர்ல வந்து இப்படி ஒரு முடிவு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தேடிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் என்னையா சொந்தக்காரங்க? ஹலோ ஹலோ ஹலோ, நான் கவிதா பேசுறேன். அவரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பக்கத்துல இருக்காரா? அவர்கிட்ட கொடுங்களேன், நான் கொஞ்சம் பேசணும். ஹலோ, ஏங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அவர் என் கூட பேச மாட்டாரா? அவர் பக்கத்துல இல்லையா? இல்லைங்க, அவர் ரொம்ப தூரத்துல இருக்காரு. பரவாயில்லைங்க, அவர் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் மனசுக்குள்ள ரொம்ப பக்கத்திலேயே இருக்காருன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணும்னு நான் தினமும் விநாயகருக்கு பூஜை பண்றேன்னு சொல்லுங்க. அவர் பத்திரமா வந்து சேரணும்னு தான் நான் அம்மனுக்கு தினமும் பூ கட்டி போடுறேன்னு மறக்காம சொல்லுங்க.